செய்யப்பட்ட அரசியல் கைதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்திருந்த போது அங்கு முன்னுக்கு பின் முரணான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை செய்யப்பட்ட 39 அரசியல் கைதிகள் தொடர்பில் அந்த வழக்கிலே ஆஜராகியிருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி KV தவராஜா மற்றும் ரத்னவேல் ஆகியோர் அந்த வழக்கிலே வாதாடி இருந்தார்கள். இது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் 24 இணைத்திருக்கின்றோம். கொழும்பில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட சட்டத்தரணி KV தவராஜா அவர்களை. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். விடுதலை செய்யப்பட்ட 39 அரசியல் கைதிகள் தொடர்பில் இன்று நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னுக்கு பின் முரணான சம்பவங்கள் சட்டமாதிபர் திணைக்களகத்துக்கும் வழக்காளர்களுக்கும் இடையிலே இடம்பெற்றதாக அறிய கிடைக்கின்றது. இதிலே உண்மையில் அங்கு என்ன சம்பவங்கள் இடம்பெற்றது? உண்மையிலேயே கடந்த கார்த்திகை மாதம் 11ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் 39 அரசியல் கைதிகள் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த பிணையிலே விடுதலை செய்யப்படும் போது 69 கைதிகளுக்கு பிணை வழங்கப்படும் போதிலும் 39 கைதிகளுக்கு மட்டுமே பிணை வழங்கப்பட்டது. அந்த 39 கைதிகள் பிணை வழங்கப்பட்ட பின்னர் இன்று நீதிமன்றத்திலே வந்த விடயம் என்னவெனில் அந்த கைதிகளில் 14 பேருக்கு எதிராக சட்டமா அதிபர் ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளார். இவர்கள் 14 பேரையும் புனர்வாழ்வுக்கு அனுப்ப வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த கைதிகளுக்கு அழைப்பாணைகள் அழைக்கப்பட்டிருந்தன. அந்த அழைப்பாணைகள் அழைக்கப்பட்டு இந்த கைதிகள் 14 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தனர். அந்த நிலையிலே நீதிமன்றத்தினால் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் கூறப்பட்டது, சட்டமா அதிபர் தீர்மானித்துள்ளார் இவர்களை 14 பேரையும் புனர்வாழ்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்துள்ளார் என்று அவர்கள் தங்களுடைய விடயத்தை முன்வைத்த பொழுது நீதிபதி அவர்கள் கைதிகளிடம் விசாரித்தார்கள். நீங்கள் புனர்வாழ்வுக்கு செல்ல விருப்பமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அந்த வேளையிலே நானும் என்னோட ஆஜராகிய திரு KS ரத்னவேல் அவர்களும் மிகவும் தெளிவாக நீதிமன்றத்துக்கு எடுத்துரைத்தது யாதெனில் 14 பேரும் பிணையிலே விடப்பட்டுள்ளார்கள். ஆனால் உண்மையிலே இந்த 14 பேருக்கு எதிராக எந்த விதமான சாட்சிகளோ அல்லது அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றொப்புதல் வாக்கும் அவர்கள் வழங்கவில்லை என்பதும் எந்த சாட்சியும் இல்லாத நிலையிலே எவ்வாறாவது இவர்களுக்கு ஏதாவது தண்டித்து விட வேண்டும் என்ற ஒரு கடுமையான ஒரு போக்கை கொண்ட சட்டமன்ற திணைக்களத்தின் சில அதிகாரிகள் இவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்ப வேண்டும் என்ற முடிவை எடுத்து இங்கே புனர்வாழ்வுக்காக சிபாரிசு செய்துள்ளார்கள். ஆனால் கைதிகளை பொறுத்தவரைகள் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் எந்த காரணம் கொண்டும் தாங்கள் புனர்வாழ்வு செல்வதற்கு தயாராக இல்லை என்றும், ஏனெனில் தாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றும், இதில் அதிகமானவர்கள் குறிப்பிட்டு கூறக்கூடியவர்கள் அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து இங்கு விமான நிலையத்துக்கு வந்து இறங்கிய வேளையிலே கைது செய்யப்பட்டவர்கள். ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களை தடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிணையில விட்ட பிறகு மீண்டும் இவர்களை எப்படியாவது தண்டித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே புனர்வாழ்வுக்கு அனுப்புவதாக சிபாரிசு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆகவே இவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்புவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு எதிராக சான்று இருந்தால், நான் நீதிமன்றத்தில் மிகவும் தெளிவாக கூறிய விடயம், அவர்களுக்கு எதிராக சான்று இருக்குமாக இருந்தால் நீங்கள் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்யுங்கள், அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் பிணையிலே விடப்பட்ட இந்த 14 கைதிகளுக்கு எதிராக புனர்வாழ்வு கழிப்பதற்கு நாங்கள் அதை விரும்பவில்லை என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறினோம். அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் இவர்கள் விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகள், இவர்களை மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்து புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என சட்டமாதிபர் திணைக்களகம் கூறுவதில் நியாயம் இருக்கின்றதா? இல்லை, ஒரு விடயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் இவர்கள் முற்றாக விடுதலை செய்யப்படவில்லை, பிணை தான் வழங்கப்பட்டது. அந்த பிணை வழங்கப்பட்டவர்கள் தீர்மானிக்க வேண்டும். இதை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்த போது பிணையில் இருப்பவர்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்படுமாக இருந்தால் அந்த வழக்குகளை சந்திக்கப்பட வேண்டும். அந்த வழக்குகள் அவர்கள் தாக்கல் செய்வார்களா இருந்தால். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் இவர்களுக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் சுமத்த முடியாத சூழ்நிலையில், இவர்களுக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாத காரணத்தை ஒன்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இவர்களை எப்படியாவது புனர்வாழ்வுக்காவது அனுப்பிவிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சட்டமாதிபர் திணைக்களம் இந்த புனர்வாழ்வுக்கான முடிவை எடுத்துள்ளது என்பதை நான் நீதிமன்றத்தில். சட்டமாதிபர் திணைக்களம் இப்படியான ஒரு கடும் போக்கு தன்மையில் நடந்து கொள்வதற்கு காரணம் என்ன? ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் என்னவென்றால் 2 முறை இந்த அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். 2 முறை இருந்த போது முதல் முறை அவர்களுக்கு கூறப்பட்ட வாக்குறுதி 69 69 பேரை நாங்கள் பிணையிலே விடுவோம்,
ஆகவே மிகவும் அதன் பிறகு மிகுதி உள்ளவர்களை, அதாவது பார்க்குற குற்றங்கள் செய்வதை பற்றி பின்னர் நாங்கள் அதை பற்றி கையாளுவோம் என்று கூறித்தான் முதலிலே இந்த உண்ணாவிரத போராட்டம் நிறுத்தப்பட்டது. ஆனால் நிறுத்தப்பட்ட பிறகு 69 பேருக்கு உறுதியளித்திருந்தாலும் கூட 39 பேர் தான் பிணையில் விடப்பட்டார்கள். அது மட்டுமில்லை, ஒரு விடயத்தை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால் அதையும் நான் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தேன். ஒரு விடயம் என்னவென்றால் 2ஆம் உறுதியாக உண்ணாவிரம் இருந்த பொழுது அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அந்த உண்ணாவிரதத்தின் போது 99 அரசியல் கைதிகள் புனர்வாழ்வுக்கு செல்ல விருப்பம் என்று அவர்கள் சம்மதம் தெரிவித்ததாகவும் அதிலே 15 பேரை கலைத்து மிகுதி அனைவருக்கும் புனர்வாழ்வு அளிப்பதாகவும் உறுதி வழங்கப்பட்டது. அந்த உறுதியின் அடிப்படையிலே தான் அந்த அரசியல் கைதிகள் தங்கள் உண்ணாவிரத்தை 2வது முறை கைவிட்டார்கள். ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். 26ஆம் தேதி முன் அந்த முடிவு சொல்ல கூறப்படும் என்று இவர்கள் கூறியிருந்தார்கள். 26 நவம்பர் மாதத்துக்கு முன்னர் இவர்களுடைய புனர்வாழ்வு சம்பந்தமான முடிவுகளை அறிவிப்பதாக அங்கே நான் அதை நீதிமன்றம் கொண்டு வந்தேன். அதாவது அரசாங்கத்தின் பொறுப்புமிக்க அமைச்சர் ஒருவரும் அங்கு சென்றிருந்தார். அதே போல சட்டபாத திணைக்களத்தின் உயர் அதிகாரியும் அங்கு சென்றுதான் இந்த வாக்குறுதியை வழங்கியிருந்தார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால் அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஆகிய 2 உறுதியாக சொன்னார்கள். முடிவு நடந்தவென்றால் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அங்கே கோண்டாவிலை சேர்ந்த செந்தூர் என்ற மாணவனுடைய தற்கொலை அவன் தன்னைத்தானே கொண்டு கொண்டது ஒன்றுதான் அங்கே நடந்த விடயம். அதை நான் நீதிமன்ற கவனத்துக்கு தெளிவாக கொண்டு வந்தேன். அதாவது புனர்வாழ்வுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்காமல் அந்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் பிணையிலே விடப்பட்ட எந்தவித சான்றுகளும் இல்லாத கைதிகளை புனர்வாழ்விப்பதற்கு சட்டமாதிபர் திணைக்களம் முன்வருவது மிகவும் வேதனைக்குரியது. இந்த விடயத்தை அதனால் இந்த காரணத்தினாலும் இவர்கள் எந்த குற்றமும் செய்யாத காரணத்தினாலும் இவர்களுக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்யுங்கள். அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் குற்றமற்றவர்களை எந்த விதமான சான்றுகளும் இல்லாத இடத்திலே அவர்களை புனர்வாழ்வு அளிப்பதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கும். அதே வேளையிலே இந்த வழக்குகளை தாக்கல் செய்தால் நாங்கள் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அதாவது இலங்கை சட்டத்தின் அடிப்படையிலே ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதியுச்ச அதிகாரத்திலே அவர் இந்த விடுதலை விவகாரங்களிலே நேரடியாக தலையிட முடியும். எதற்காக இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இன்று வரையும் ஒரு மென்மை போக்கை இந்த விடயத்திலே கடைபிடிக்கின்றார்? இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் நிதானமாக கையாள வேண்டும். ஒரு விடயத்தை நான் இங்கே கூற வேண்டும் என்னவென்றால் அந்த ஜனாதிபதிக்குள்ள அதிகாரம் என்னவென்று சொன்னால் குற்றஞ்சாட்டப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று அந்த வழக்கு விசாரணை குற்றவாளிகளாக நீதிமன்றத்தினால் குற்றவாளிகள் காணப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு மட்டும்தான், அதாவது அரசியலமைப்பின் 34வது பிரிவின்படி ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க முடியும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று. 2வது, மற்ற கைதிகள் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் கைதிகள் விடயமாக அவர்களுக்கு பொது மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை. ஆனால் ஒரு விடயம் இங்கே உள்ளவென்று சொன்னால் அரசியல் ரீதியாக ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவின் அடிப்படையிலே அவர்கள் அனைவருக்கும் அரசியல் கைதிகள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு விடுதலை 3 வகையில் அதை செய்ய முடியும். ஒன்று அரசியல் தீர்வு எடுக்கும் பொழுது அது நடந்து கொண்டிருக்கும் வழக்காக இருந்தாலும் சரி, நடந்து முடிந்த வழக்காக இருந்தாலும் சரி, அதே போல சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற அரசியல் கைதிகளாக இருந்தாலும் சரி, இந்த 3 வகையான கைதிகளையும் ஒரே நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கப்படுமா இருந்தால் அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு இவர்களுக்கு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அரசியல் ரீதியான ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால் அந்த விடுதலையில் எந்த விதமான கேள்விக்கு உட்படுத்த முடியாது. ஏனெனில் இது முதல் முறை அல்ல. ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் இலங்கை வரலாற்றில் முதல் முறை அல்ல. 81ஆம் ஆண்டும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட ஜேவிபி என்று அவர்கள் மக்கள் விடுதலை முன்னேறினர் என்று முழுதாக அரசியல் ரீதியாக திரும்பி அரசியல் ஜனநாயக அரசியலுக்கு திரும்பியுள்ளார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இவர்களுக்கு பொது மன்னிப்பு ஒரு பொது மன்னிப்பு என்ற பெயர் இல்லா இருந்தாலும் கூட அந்த அடிப்படையில் பொது மன்னிப்பு என்ற ரீதியிலே இவர்களை விடுதலை செய்யாவிட்டாலும் கூட அரசியல் ரீதியான ஒரு முடிவை எடுத்து இப்பொழுது சக வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறோம். ஜனநாயகம் 2015ஆம் ஆண்டு 8ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் இப்பொழுது ஒரு நிலைப்பாடு மாறி இருக்கிறது. அரசியலில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்களின் சகவாழ்வு ஒரு அப்படியான ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த நிச்சயமாக இவர்களுடைய விடுதலையும் மற்ற விடயங்களைப் போல அரசியல் கைதிகள் விடுதலைக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று வரையில் அது நடைபெறவில்லை. மேலும் இன்னொரு விடயத்தை இங்கே கூற வேண்டும். பொது மன்னிப்பு என்ற அடிப்படையிலே அவர்களை விடுதலை செய்வது சாதகமான விடுதலை செய்வது இப்பொழுது செய்யப்பட முடியாது. இவர்கள் சட்ட ரீதியாகத்தான் இவர்களுடைய அணுகப்பட வேண்டும் என்று இப்பொழுது மருத்துவ ஆணையாளர் இங்கு கூறியுள்ளார். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நிச்சயமா ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது அரசியல் ரீதியான முடிவு கைவிடப்பட்டு இப்பொழுது நீதிமன்றமும் சட்ட ரீதியான முடிவுக்கு வந்துள்ளார்கள் என்பதைத்தான் நான் தெளிவாக கூற முடியும் ஒரு சட்டத்தினை என்ற முறையிலே. ஏனெனில் இனி இந்த வழக்குகள், அதாவது இவர்கள் கூறுவது போல ஒரு முடிவை அரசு ரீதியாக முடிவு எடுத்து
பொது மன்னிப்பு வழங்கக்கூடியவருக்கு பொது மன்னிப்பு வழங்கி, பொதுமர் வழங்க முடியாத வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள், சந்தேக நபர்களுக்கு எல்லாம் வேறு ஒரு அரசியல் தீர்வை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் இவர்கள் அது ஒரு முடிவுக்கு வராமல், இப்பொழுது இவருடைய நிலைப்பாடு என்னவென்றால் சட்ட ரீதியாக என்று சொல்லும்போது நீதிமன்றத்தின் மூலம் அந்த முடிவை அதை துரிதப்படுத்த முடியும், விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஒரு விடயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும், நீதிமன்றம் மூலம் விடுதலை செய்யப்படுவார்களா தண்டிக்கப்படுவார்களா என்பது கேள்விக்குரிய விடயம். சில குற்றச்சாட்டுகள் மிகவும் பார்க்குமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள் கூட இன்று அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்றத்தை ஒரு விசேட நீதிமன்றத்தை இப்பொழுது அமைத்துள்ளார்கள். ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூற வேண்டும், விசேட நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் வழக்கு விசாரணைகள் துரிதப்பட்டாலும் கூட இப்பொழுது துரிதப்படுகிறது, இல்லையென்று கூற முடியாது. அவர்கள் இப்பொழுது வருகிற 16ஆம் தேதி கூட என்னுடைய 12 வழக்குகள் ஒரே நாளில் போடப்பட்டுள்ளன. வழக்குகள் துரிதப்படுகின்றன. ஆனால் வழக்குகள் துரிதப்படுவதால் மட்டும் இவருடைய விடுதலைகள் துரிதமாகும் என்று கூற முடியாது. எனில் ஒவ்வொரு வழக்கு ஆனால் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த சம்பவங்கள் நீதிமன்றத்திலே துரிதப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் அங்கு முன்முறமாக இருந்தாலும், சட்டமாதிபர் திணைக்களகத்தில் ஆட்சி மாறினாலும் சட்டமாதிபர் திணைக்களகம் ஒரு தன்னுடைய கடும் போக்கு, குறிப்பாக தமிழ் பேசும் சமூகத்தினுடைய விடயங்களிலே கடும் போக்கோடு செயற்படுவதான ஒரு விமர்சனம் இருக்கின்றது அல்லவா? நிச்சயமா இந்த விமர்சனம் நீண்ட காலமாக இருக்கின்றது. எங்களுடைய விடயத்தில் மட்டுமல்ல, அதாவது அரசியல் கைதிகள் விடயங்கள் மட்டுமல்ல, மற்ற கைதிகளின் விடயங்களில் இந்த விடயம் இப்பொழுது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், சட்டமா அதிபரையோ அல்ல திணைக்களத்தையோ பிழை கூறுவதால் எங்குள்ள விடயம், சட்டமா அதிபர் திணைக்களத்திலே குறிப்பிட்ட வழக்கு கோவைகளை கையாளும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகளில் ஒரு சிலர் தங்களுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தாக, உதாரணமாக கூறப்போனால் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், 2014ஆம் ஆண்டுக்கு முதல் ஒரு குற்றச்சாட்டின் ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் கீழே பல வழக்குகள் பல நீதிமன்றங்களில் தாக்கல் செய்திருந்தாலும் கூட ஒரு வழக்கில் ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கு நிரூபிக்கப்படாத நிலையிலே விடுதலை செய்தால் மற்ற வழக்குகளை அனைத்து வழக்குகளையும் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் அனைத்து வழக்குகளையும் 2014ஆம் ஆண்டு வரை அனைத்து வழக்குகளையும் சட்டமாதிபர் திணைக்களம் வாசித்தது. ஆனால் இன்று ஒரு வாக்குமூலத்திலே தாக்கல் செய்த 5 வழக்குகளில் ஒரு வழக்கு 2 வழக்கோ 3 வழக்கோ 5 வழக்கு எத்தனை வழக்காக இருந்தாலும் ஒரு வழக்கிலே விடுதலை செய்யப்பட்டாலும் கூட மற்ற வழக்குகளை தொடர்ந்து நடாத்தும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அண்மையிலே அதை பற்றி தாங்கள் கவனத்தில் எடுப்பதாக கூறப்பட்டிருக்கிறார்கள். சில வழக்குகளுடைய வவுனியாவில் நடந்த தீர்ப்பு வழங்கப்பட்டவை, யாழ்ப்பாணத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டவை அனைத்தையும் நான் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த பிரதிகளையும் நீதிமன்றத்தில் கையளித்துள்ளேன். வருகிற 16ஆம் தேதி சில வழக்குகளுக்கு தாங்கள் முடிவு கூறுவதாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விடயம் மட்டும் ஒன்றாக தெரிகிறது, ஏதோ ஒரு வகையிலே இவர்களை அரசியல் கைதிகளை ஆக குறைந்தது இவர்களுக்கு ஒரு சிறிய தண்டனையாவது கொடுத்து, அப்படி இல்லை என்று சொன்னால் தொடர்வாழ்வுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இதுதான் இன்றைய நிலை என்று கூற முடியும். லங்காஸ்ரீ 24 கலந்து கொண்டு விடுதலை செய்யப்பட்ட, அதாவது பிணையில் விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளை நீதிமன்றம் அழைத்தமை தொடர்பிலும், அங்கு நீதிமன்றம் அழைத்த போது அவர்கள் மீது நீதிமன்றத்திலே சட்டமாதிபர் திணைக்களகம் நடந்து கொண்ட விதங்கள் தொடர்பிலும் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.